இன்னும் வேகமா போங்க. அங்க ஒரு கப்பல் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அவங்களையும் பிடிப்போம். என்ன, போங்க. வேட்டையாடுவோம். பசங்களா, அவங்க நம்மள தாக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வேட்டையாடுவோம். 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 இங்க என்ன நடக்குது? கடல் கொள்ளையர்கள். வேட்டையாடுவோம். நண்பர்களே, இந்த கப்பலை நாம எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தணும். அவங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களா இருக்காங்க. நம்ம கடைசி வரைக்கும் விடக்கூடாது. இப்படியே போயிட்டு இருந்தா கண்டிப்பா அவங்களால வந்து சேர முடியாது. நம்ம ஏதாவது பண்ணணும். போ. எல்லாரும் போய் அவங்கள பிடிச்சிட்டு வாங்க. அவங்கள நம்ம தொட விடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்க போராடுங்க. இங்க என்ன நடக்குது? என்ன ஆச்சு? யா. யா. நம்ம கிட்ட இருந்தே தப்பிச்சு போயிட்டாங்களா? ஆ? எங்க மத்தவங்கள யாரையும் காணோம். சொல்லுங்க. என்ன, வசமா மாட்டினீங்களா? வாங்க, வள்ளலாக்கு போகலாம். சீக்கிரம். பீம், பீம் வா நம்ம போலாம். நம்மள எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க? ரொம்ப ரொம்ப நன்றி சேனாதிபதி. உங்க எல்லாரையும் நான் வள்ளலாவுக்கு வரவேற்கிறேன். நான் தான் சரேன், வள்ளலாவோட இளவரசன். இளவரசனா? நான் தான் பீம். இவங்கெல்லாம் என்னோட நண்பர்கள். எங்களை கடல் கொள்ளையர்கள் கிட்ட இருந்து காப்பாத்துனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி. இளவரசரே, இந்த கடல் கொள்ளையர்கள்லாம் யாரு? இது ரொம்ப ரொம்ப பழமையான கதை. 100 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளலாங்கிற இந்த அழகான தீவுகள் கடல்ல நிறைய இருந்தது. அப்போ வள்ளலாவோட அரசர் தான் சுத்தி இருக்கிற எல்லா கடலையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாரு. ஆனா ஒரு நாள் அவரு தூங்கிட்டு இருக்கும் போது கூட இருக்கிறவங்களே அவருக்கு குழிப்பறிச்சாங்க. அவரோட கொடியை இறக்கிட்டாங்க. எங்க மகாராஜா அதை பார்த்த உடனே கோபத்துல அவங்க கிட்ட சண்டை போடலான்னு போனாரு. அப்ப என்ன நடந்ததுன்னா, ஆனா அவன் தப்பிச்சு போயிட்டான். அப்பதான் வள்ளலாவும் கடல் கொள்ளையர்களும் பிரிஞ்சிட்டாங்க. அவரே எதிர்பார்க்காத நேரத்துல பின்னால இருந்து அடிச்சு கொன்னுட்டாங்க. அன்னையில இருந்து கடல் மொத்தமும் அவனோட கட்டுப்பாட்டுல வந்துருச்சு. இந்த பக்கம் எந்த கப்பல் வந்தாலும் அவங்கள தாக்கி அவங்க கிட்ட இருந்து கொள்ளையடிக்கிறது தான் இவங்களோட வேலை. அன்னைக்கு ராத்திரி கடல்ல இருந்த எல்லா கப்பலையுமே அவங்க தாக்கிட்டாங்க. ஆனா இங்க இருக்கிற கப்பலை அவங்களால எதுவும் செய்ய முடியல. இன்னைக்கு வரைக்கும் அந்த கப்பல் எல்லாமே அப்படியே தான் இருக்கு. அவங்க வந்து உங்களை தாக்கலையா?
இல்லையா? அவங்களும் இங்க வர்றதில்ல, மத்தவங்களையும் அவங்க இங்க வர விடுறதில்ல. எங்களாலையும் வெளியே போக முடியல. பிரச்சனையே அதுதான். நாங்கெல்லாம் வருஷ கணக்கா இதே இடத்துலயே மாட்டிக்கிட்டு இருக்கோம். என்ன இளவரசரே, இவ்வளவு பெரிய படையெல்லாம் வச்சிருக்கீங்க, உங்களால தப்பிச்சு போக முடியாதா? எங்களோட படை எல்லாமே அவங்க கிட்ட போனா தோத்து போயிரும். நீங்க இவ்வளவு பக்கத்துல இருந்ததுனால தான் உங்களை என்னால காப்பாத்த முடிஞ்சது. விட்டிருந்தா உங்களையும் கொன்னு இருப்பாங்க. இளவரசரே, அந்த கடல் கொள்ளையர்களை அழிக்க கண்டிப்பா நான் உதவி பண்றேன். கடல் கொள்ளையர்களை கண்டிப்பாக ஒழிப்போம். பீம், அங்க பாரு. இவங்களை இதுக்கு மேல விட்டு வைக்க கூடாது. உன்னை நான் தப்பிக்க விட மாட்டேன் பீம். என்னை எப்படியாவது காப்பாத்து. நண்பர்களே, இங்க வாங்க. படகை இன்னும் வேகமா ஓட்டுங்க. அவங்க இங்க இருந்து தப்பிக்க கூடாது. சீக்கிரம். நண்பர்களா, அங்க பாருங்க. இல்ல, அந்த மாதிரி செய்யாத. இங்க பாருங்க, எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. அடடா, இந்த 3 சக்தியும் ஒன்னா சேரும் போது நம்மள யாரும் எதுவும் பண்ண முடியாது. அம்மா, வேண்டாம், மரியாதையா ஜக்குவை விட்டுரு. காப்பாத்துங்க. எல்லாரும் வந்துட்டீங்களா? ஒரு வழியா நீங்க வள்ளல நாட்டை காப்பாத்திட்டீங்க. உங்களை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. ரொம்ப நன்றி மகாராஜா. படிப்படியாக முன்னேறுகிறான், ஆபத்தில் சிக்கவும் போகிறான். ஏன்னா நான் வளர்க்கிற என்னோட கிராகன் உன்னோட சந்தோஷத்தை அழிச்சு உன்னை சாம்பலாக்க போகுது. கடைசி சவால், கிராக்கனின் எரிமலை. பீம், அங்க பாரு. அது கீச்சக். அப்புறம் கியான்பூரோட ரஞ்சியும் இருக்கான். அப்படின்னா ஹேரா எல்லா மாவீரர்களையும் இங்க கைது பண்ணி வச்சிருக்காளா? என்ன யோசிக்கிற பீம்? அவங்க எல்லாரையும் விடுதலை பண்ணலாம். வா. ஜகு, நில்லு. ரொம்ப நன்றி பீம். நண்பர்களே, எங்கேயாவது ஒளிஞ்சுக்கோங்க. நாங்க ஒளிஞ்சுக்க மாட்டோம், எதிர்த்து நிப்போம்.
நான் இங்க இருக்கேன். உங்களை எல்லாரையும் பார்த்ததுல சந்தோஷம். சீக்கிரம் விடுதலை பண்ணுங்க. ஓ, இது என்ன? கீரல் விழறதுனால எல்லாருமே இப்ப நெருப்புல விழ போறாங்க. ராஜு, விட்டுறாதீங்க. எனக்கு என் கை வலிக்குது. கயிறை விட்டுறாத சுட்கி. என்னால முடியல. பீம்! கிராக்கன், போதும், நிறுத்திக்கோ. ஏமாந்துட்டேன். பீம், நான் ஆசையா வளர்த்த டிராகனை அழிச்சு பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன்னை அழிக்கிறதுக்காக நான் கிளம்பிட்டேன். கோகா ராஜாவுடைய வாள் இதுக்கு அடியில தான் இருக்கு. இத நாம இங்க உபயோகப்படுத்தலாமா? உண்மையை சொல்லணும்னா இதுக்கப்புறம் எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா பீம், நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன். இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னால உனக்கு உதவி செய்ய முடிஞ்சது இல்ல. ஆனா நான் சந்தோஷமா இல்லையே. இவ்ளோ நாள் எனக்கு விசுவாசமா இருந்து வேலை பார்த்தான். ஆனா 2 நாள்லயே இவனை எனக்கு எதிரா செயல்பட வச்சிட்டியே. அதுதான் நட்புடைய விசேஷமே. அழிஞ்சு போ. ஏய், ருக்கஸ், ஓ ருக்கஸ், நட்பு, அன்பு, நேர்மை எல்லாம் பொய். இந்த உலகத்திலேயே மதிக்க வேண்டிய விஷயம் ஒண்ணுதான், சக்தி. மந்திரத்தின் சக்தி, பொக்கிஷங்களின் சக்தி, அதிகாரத்தின் சக்தி. தப்பான வழியில கிடைச்சத நினைச்சு பெருமைப்படுறியே. ஆமா, இன்னமும் பெருமைப்படுவேன். ஏன்னா உன்னால என்ன அழிக்கவே முடியாது பீம். ஏன்னா என்ன யார் பகச்சிக்க நினைச்சாலும் மன்னர் கோகாவை போல மண்ணுல புதைஞ்சிருவாங்க உயிரோட. புத்திசாலித்தனமா நடக்க முயற்சி பண்ண உன் நண்பர்களை இழந்துருவே. ராஜு, சுக்கி, ஜகு, ஒரு நிமிஷம் இரு. நான் இங்கதானே இருக்கேன். அவங்களெல்லாம் விட்டுரு. சரி, விட்டுடுறேன். இல்ல, ருக்கஸ், உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல? நீ நீ மறுபடியும் வந்துட்டியா? முடிஞ்சது. பீமோட கதை இதோட முடிஞ்சது. இல்ல, இப்படி எல்லாம் நடக்க கூடாது. நாங்க எல்லா சவாலையும் ஜெயிச்சிட்டு தானே வந்திருக்கோம். கடைசியும் ஜெயிச்சிருக்கோம். கடைசி சவால்
மன்னர் கோகாவோட வாளை பூமிக்கு அடியில இருந்து வெளியே எடுக்கணும். ஆனா அந்த வாள் பூமியில 1000 அடிக்கு கீழே புதைக்கப்பட்டிருக்கு. அதை எடுக்கவும் முடியாது, உங்களால தப்பிக்கவும் முடியாது. வேண்டாம் ஹேரா, இவங்களை எதுவும் பண்ணாத. ஓஹோ, நீயும் மாவீரனா மாறிட்டியே. பீம் கூட இவ்வளவு நேரம் நான் இருந்தல்ல, அவனோட வீரம் கொஞ்சமாவது வராதா? அவன் பேரு கூட சொல்லாத. ஏன் அவன் திரும்ப வந்துருவான்னு உனக்கு பயமா இருக்கா? இது என்ன? இல்ல இல்ல, என்னால நம்ப முடியல. முடியாதுங்கிற வார்த்தையே எனக்கு தெரியாது. எதையும் முடிச்சு காட்டுவான் இந்த பீம். இன்னும் கொஞ்ச நாள்ல எங்க லீவ் எல்லாம் முடிய போகுது. சீக்கிரமா கிளம்பி விளையாட போறேன். நீ பிரமாதமா ஆடுற. அதோட கோலையும் நீ நெருங்கிட்ட. நீங்க கவலைப்படாதீங்க தலைவா, நான் போய் அவனை தடுக்கிறேன். இல்ல, நான் தான் போய் அவனை தடுப்பேன். சட்கி, இப்ப எல்லாருக்கும் சாப்பிட்டு லட்டு தானே கொடுக்க போறேன். லட்டுவா? எங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருச்சு. டொலு போலு வேண்டாம். என்ன பண்றீங்க? பீமால கூட எங்களை தடுக்க முடியல. தலைவா, உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? நமக்கு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. பாயிண்ட் கிடைச்சிருக்கா? நீங்க நம்ம சைடுலயே வந்து கோல் போட்டிருக்கீங்க. நியாயமா பார்த்தா நீங்க அங்கதான் கோல் போட்டிருக்கணும். நாம அவங்களுக்கு பாயிண்ட் வாங்கி கொடுத்துட்டோமா? இந்த மேட்ச்ல மட்டும் பீமுடைய டீம் ஜெயிச்சதுன்னு வைங்க, உங்களை நான் சும்மா விட மாட்டேன். புரிஞ்சுதா?
பயப்படாத ஹிந்து, மகாராஜாவுக்கு ஒன்றும் ஆகாது. ஃப்ரெண்ட்ஸ், ஹிந்து சீக்கிரம் வாங்க. ஆப்பிரிக்காவுல எவ்ளோ விலங்குகள் இருக்குல்ல. உங்களுக்கு தெரியுமா, இது எல்லாம் என்னுடைய நண்பர்கள். நிஜமாவா? இது பாத்தியா, இந்த யானைக்குட்டிக்கு லெட்டர் பிடிச்சிருக்கு. நானும் இதுங்களோட நட்பா பழகலாமா? நட்பு மட்டும் இல்ல, இதுங்க மேல ஏறி சவாரியும் செய்யலாம். இது மேல நான் தான் உட்காருவேன். அங்க பாருங்க, ஒரு பெரிய யானையுடைய தும்பிக்கையில ஒரு சின்ன யானை உட்கார்ந்துகிட்டு இருக்கு. என்ன விடு. இதெல்லாம் நம்ம நண்பர்களா என்ன? நண்பர்களா இருக்கிறதுனால தான் நீ தப்பிச்ச. இந்த நதியை கடக்க இதுங்க நமக்கு உதவி செய்யும். அது சரி, நாம இப்ப எதுக்காக அந்த நதியை கடந்தாகணும்? அங்கதான் என்னுடைய கிராமம் இருக்கு. அங்க போய் தான் நம்ம தேடுதல ஆரம்பிக்கணும். இப்பவும் அங்க கிர்பரோட சேனைகள் இருந்தாங்கன்னா நாம அவங்கள ஒரு வழி பண்ணிடுவோம். இந்த நதி ரொம்ப ஆழமா இருக்கு, நாம மூழ்கிடுவோம். பயப்படாதீங்க, நம்ம யானைகளுக்கு நல்லா நீந்த தெரியும். போங்க, எல்லாரும் இந்த பாறைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கோங்க. இவங்கெல்லாம் யாரு? இவங்க நிச்சயமா கிர்போரோவோட வீரர்கள் தான். அப்படினா நம்ம எல்லாரும் சேர்ந்து இவங்களை ஒரு வழி பண்ணிடலாம். ராஜு, இங்க அவசரப்படக்கூடாது, யோசிச்சு தான் செயல்படணும். நம்மளால அவங்கள பார்க்க முடியாது, ஆனா அவங்களால நம்மள பார்க்க முடியும். அவங்க கூட எப்படி சண்டை போடுறது?
நீங்க எல்லாரும் வாங்க, அந்த அற்புதமான பூவை நீங்களும் வந்து பாருங்க. அண்ணா மகாராஜா, இந்த இடத்துக்கு யார் வேணாலும் வந்துடலாமே. அந்த மாதிரி எல்லாம் வர முடியாது. இந்த கதவுல இருக்கிற கண்ணாடி ஒரு மந்திர கண்ணாடி. தெரிஞ்சவங்க நின்னாதான் அந்த கதவு திறக்கும். மாமன்னா, குழந்தைகளே, உங்களை வரவேற்கிறேன். எல்லாரும் வாங்க, நாம இப்போ உள்ள போய் அதிசய பூவை பார்க்கலாம். ஓ, நம்ம மாமன்னர் எப்பதான் என்ன நம்புவாரோ? நான் ஒரு மாவீரனுங்கிறத அவர் ஏத்துக்கவே மாட்டேங்கிறாரு. என்னை விட்டு போகாதீங்க. நெல்லு, இந்த பசங்க மூலமா நம்ம திரும்ப அரண்மனைக்குள்ள நுழையறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. நான் ஒரு பிரபலமான டைரக்டர், நிறைய படங்கள் எடுத்திருக்கேன். நீதான் என்னோட அடுத்த படத்துக்கு கதாநாயகன், டோலக்பூரின் நட்சத்திரம். நீ ஒரு ஷைனிங் ஸ்டார். டோலக்பூர் ஷைனிங் ஸ்டாரா? எல்லாரும் என்ன விரும்புவாங்களா? என்ன நடிக்க தயாரா? கேமராவை தூக்கி தோள்ல வைங்க. நீங்க சொன்ன மாதிரியே தயாராயிட்டன் தலைவா. அதெல்லாம் சரி, இப்போ நான் என்ன பண்ணணும்? நீ ஒரு மாவீரன மாதிரி நடிக்கணும். நீ அந்த சிப்பாய் கிட்ட போய் எனக்கு அரண்மனைக்கு போகணும்னு சொல்லு, சரியா? ஆக்ஷன்! வசனம் பேசு. எனக்கு அரண்மனைக்குள்ள போகணும். அட, நீ பீம் கூட தானே இருந்த, உள்ள போ. பாத்தீங்களா டோலு போலு, நீங்க 2 பேரும் என் கூட இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களும் ஷைனிங் ஸ்டார் ஆயிடுவீங்க. வாங்க. நில்லுங்க, இதுக்கும் நான் ஒரு அருமையான யோசனை வச்சிருக்கேன். வா பீம். பீம் வரான், ஒளிஞ்சுக்கங்க. இப்ப பாருங்க, அங்க இருக்கிற தங்கப்பூ இனிமே எனக்கு சொந்தமாயிடும். காளியா, எங்க ஸ்டைலா ஒரு போஸ் கொடு பார்க்கலாம். பிரமாதம், பிரமாதம் காளியா, பிரமாதம். அப்புறமா சந்திக்கலாம். உன்ன மாதிரி ஒரு மாவீரனை நான் பார்த்ததே இல்லை. அங்க ஏதோ பிரச்சனை போல தெரியுதே, என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு விஷயம் தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. அந்த திருடன் எப்படி அரண்மனைக்குள்ள வந்தா? இங்க பாருங்க. அட, இது காளியாவோடதாச்சு. ஆனா அவன் நம்ம கூட இங்க உள்ள வரலையே. அப்புறம் அவனோட துணி இங்க எப்படி வந்துச்சு? உண்மையிலேயே இங்க ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. பாத்துருவோம். காளியா,
காளியா, நான் சொல்றத கேளு. அரண்மனையில தங்கப்பூ திருடு போயிடுச்சு. அத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு எதுவும் தெரியாது. நீங்க தானே அந்த பூ கிட்ட இருந்தீங்க. ஆனா உன்னோட கைக்குட்டியே நான் அரண்மனையில இருந்து எடுத்தனே. எனக்கு எனக்கு நிஜமாவே தெரியாது. அவங்க குதிரையில உட்கார்ந்து ஓடி போயிட்டாங்க. குதிரையா? அப்படின்னா அதோட கால் தடயத்தை பின்தொடர்ந்து போகலாம். வாங்க. பணம் பணம், இத வித்தா எனக்கு நிறைய பணம் கிடைக்கும். இத நான் விற்க போறேன். அத உன்னால விற்கவே முடியாது. ஏய்! ஆனா நீ அரண்மனையில பாதாள சிறைச்சாலையில ஒரு 10 வருஷமாவது இருட்டுல அடைஞ்சுதான் இருக்க போற. மரியாதையா என் வழியில குறுக்க வராம விலகி நில்லுங்க. தங்க பூவை என்கிட்ட கொடுத்துரு. உன்னால என்ன தோக்கடிக்க முடியாது பீம். நீ தப்பு கணக்கு போடாதப்பா. ஏய்! சுட்கி, தயாரா இருக்கல? வாங்க, மன்னருக்கு நம்ம புது கைதியை அறிமுகப்படுத்தலாம். ரொம்ப நன்றி பீம். இந்த டோலக்பூருடைய மாவீரன் நீ ஒருத்தன் மட்டும் தான். அப்படி இல்ல மகாராஜா, நாம எல்லாருமே வீரர்கள் தான்.